சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? இந்த சனியின் மாற்றம் இந்த மார்கழி மாதத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாற்றங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தும். தொழில் விவகாரத்திலையும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும், விற்று போகாத இந்த வியாபாரங்கள், சில பேருக்கெல்லாம் இந்த வியாபாரத்தை விற்று புதிய வியாபாரம் செய்யலாம்னு இருக்கும். ஸோ வியாபாரத்தை மாற்றுவது, வியாபாரத்தை விற்பது, தொழிலை புதிதாக தொடங்குவது, இது அனைத்தும் உங்களுக்கு மன நிறைவையும் வெற்றியையும் தரக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஏற்பட்ட உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், அறுவை சிகிச்சை, இது சம்பந்தப்பட்டதில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் உங்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் மாறக்கூடும். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் வருவது சற்று மந்தத்தன்மையை கொடுக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மன தடுமாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பது மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, லாபத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன். ஆகவே இந்த சஞ்சாரங்களில் பண விவகாரங்கள், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், மற்றவர்களுக்கு தர வேண்டிய பணம் அல்லது மற்றவர்களிடத்தில் கடனாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேல் நீங்கள் செயல்படுவது சிறந்தது. இந்த சனியின் மாற்றமான டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 20லிருந்து 30 தேதி வரைக்கும் நீங்கள் கவனத்துடன் இருப்பதும், செயல்பாடுகளில் நீங்கள் பொறுமையாக நிதானித்து முடிவெடுப்பதும் நல்லது. இந்த கிரக மாற்றங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, இது அனைத்தும் இந்த மார்கழி மாதத்தினுடைய மாற்றத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் வரலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கருட பகவானை வணங்குவதும் நல்லது.